கடந்த 2 நாட்களாகவே தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல மழை பெய்து வருகிறது. வரும் நாட்கள்ல அங்க மழை பொழிவு இன்னும் தீவிரமடையுமா இல்ல குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா? பார்த்தோம்னா நமக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. இந்த குமரிக்கடல் பகுதியில் இருந்தக்கூடிய காற்று சுழற்சி தற்போது லட்சத்தீவு நோக்கி நகர்ந்திருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. தாழ்வு மண்டலம் தமிழகத்திற்கு நேரடியாக தாக்காவிட்டாலும் நமக்கு கிழக்கு தென்கிழக்கு காற்றை தமிழகம் ஊடாக இருக்கும். இதன் காரணமாக சனிக்கிழமை இரவு வரைக்கும் தமிழகத்தில் பரவலான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலா நம்ம மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல கனமழையும் இருக்கக்கூடும். இன்னொன்னு, தீபாவளி அன்று மழை பொழிவு எப்படி இருக்கும்? ஏன்னா 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழகத்துல பெருமளவுக்கு கனமழை அப்படிங்கிறது இல்ல. தீபாவளி அன்று தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? கடந்த சில ஆண்டுகளாகவே தீபாவளி அன்று நமக்கு ஒரு பரவலான கனமழை அப்படிங்கிறது பதிவாகல. இந்த ஆண்டு பொறுத்தளவுக்கு தாழ்வு மண்டலம் உருவானாலும் அது நம்மை விட்டு அகன்று சென்று விடும். அதே சமயத்துல தீபாவளி அன்று கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் இருக்கும். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல ஓரிரு முறை கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும். அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு மிக கனமழையோ தொடர் மழையோ அதீத கனமழையாகவோ இருக்காது. பாதிக்காத ஒரு மழைப்பொழிவாக இருக்கும். நல்ல வெயிலும் தீபாவளி தினத்தன்று நம்ம எதிர்பார்க்கலாம்.